இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து கோட்டாக் பேங்கோட gift கார்டை வந்து ரிவ்யூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ரெகுலராகவே நம்மளோட லாஸ்ட் ஒரு சில வீடியோஸில் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோட்டாக் பேங்கோட gift கார்டுனா என்ன, இதை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது, இந்த கார்டை யாரெல்லாம் வாங்கலாம், எவ்வளோ அமௌண்ட் டாப் அப் பண்ணுறது, நெக்ஸ்ட்டு இந்த கார்டுக்குன்னு ஏதாவது ஃபீ எதுவும் பிடிக்கிறாங்களா, இதை பற்றின ஃபுல் டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்து கோட்டாக் பேங்கோட gift கார்டு பற்றின டீட்டெயிலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே பாருங்கள். gift கார்டுனா என்ன, இதை பற்றின ஃபுல் டீட்டெயிலும் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோட்டாக் பேங்கோட gift கார்டுனா என்ன அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ gift கார்டுனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் யாராவது அவங்க வீட்டில் வந்து ஃபங்க்ஷன் வருது, ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் இல்லை வந்துட்டு ஆனிவர்சரி டே இல்லைனா ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் வந்து gift ப்ரெசென்ட் பண்ணணும். பட் அது வந்து காசாக அவங்க கையில் வந்து போய் சேரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த gift கார்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் யாராவது ஒருத்தருக்கு வந்துட்டு இப்போது மேரேஜ் முடிச்சிருக்காங்க, ஏதாவது பிக்னிக் போகிறாங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கு வந்து ஷாப்பிங் பண்ணணும், உங்களோட அமௌண்ட்டில் ஷாப்பிங் பண்ணணும். பட் அதை வந்து கேஷாக அவங்க கையில் கொடுத்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஸோ அதை வந்து இந்த மாதிரி gift கார்டாக கன்வெர்ட் பண்ணி அவங்ககிட்ட வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இந்த gift கார்டோட பெனிஃபிட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கார்டை யூஸ் பண்ணி பில் பேமெண்ட், ஷாப்பிங் மட்டும்தான் வந்து பண்ண முடியுமே தவிர ஏடிஎம்மில் கேஷ் வந்து வித்ட்ரா பண்ண முடியாது. ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த கார்டு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் உங்கள் கையில் வந்து கோட்டாக் பேங்கோட ஏடிஎம் கார்டு இருக்கலாம், சேம் கார்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும். ஸோ ஒரு பிளாஸ்டிக்கில் ஒரிஜினல் ஏடிஎம் கார்டு எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் உங்களுக்கு கார்டு வந்து கொடுப்பாங்க. இதில் வந்து சிப் ஆப்ஷன் இருக்கும், 16 டிஜிட் நம்பர் இருக்கும், அதே மாதிரி இதில் எக்ஸ்பைரி மந்த், எக்ஸ்பைரி இயரும் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த கார்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரீபெய்டு கார்டு அப்படின்னு வந்து சொல்லலாம். அதாவது நீங்கள் டாப் அப் பண்ணி அதை வந்து அதுக்கப்புறமா இந்த கார்டு மூலமாக யூஸ் பண்ணிக்கக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த ப்ரீபெய்ட் கார்டை தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோட்டாக் பேங்கோட gift கார்டு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு அட்டையிலலாம் வராது, ஒரிஜினல் ஏடிஎம் கார்டு எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் வரும். ஸோ ஆல்ரெடி ப்ரீபெய்ட் கார்டுனா உங்களுக்கு என்ன அப்படின்னு வந்து தெரிஞ்சிருக்கும். ப்ரீபெய்ட் கார்டுனா நம்ம வந்து நம்மளோட வேறு பேங்க் அக்கௌண்ட்டில் இருந்து அந்த அக்கௌண்ட்டுக்கு பணத்தை வந்து டாப் அப் பண்ணி அது மூலமாக ஸ்பெண்ட் பண்ணும்போது நமக்கு ரிவார்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க. அதாவது டாப் அப் பண்ணணும், அந்த அக்கௌண்ட்டில் ஒரு ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட்டில் பணம் எதுவும் இருக்காது, நம்ம வேறு அக்கௌண்ட்லேருந்து டாப் அப் பண்ணிவிட்டு அந்த கார்டு மூலமாக யூஸ் பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீபெய்டு கார்டு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி ஒரு ஒன் ஆஃப் த கார்டு தான் இந்த gift கார்டு. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு gift கார்டு அப்படின்னா என்ன அப்படின்னு வந்து தெரிஞ்சிருக்கும். இந்த gift கார்டை எங்கெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்ககிட்ட வந்து கோட்டாக் பேங்கில் ஒரு சேவிங் அக்கௌண்ட், ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் இருந்தால் கூட போதும். நீங்கள் வந்து இந்த gift கார்டை உங்களோட மொபைல் பேங்கிங் ஆப்லேயே நீங்கள் வந்து ஜெனரேட் பண்ணிக்கலாம். இல்லை நெட் பேங்கிங் மூலமாக நீங்கள் வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு நியரஸ்ட்டில் உள்ள பிரான்ச்சுக்கு போயிட்டு கூட நீங்கள் வந்து இந்த gift கார்டை வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த 3 வழியில் நீங்கள் வந்து gift கார்டை பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து இந்த gift கார்டில் வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து லோடு பண்ண முடியும். ஸோ இந்த gift கார்டில் நீங்கள் வந்து அமௌண்ட் லோடு பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 500 ரூபீஸ்லேருந்து அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10,000 ரூபாய் வரைக்கும் நீங்கள் வந்து இந்த gift கார்டில் வந்து பணம் வந்து லோடு பண்ணிக்க முடியும். அதாவது ஃபஸ்ட்டு நீங்கள் gift கார்டு ஜெனரேட் பண்ணும்போதே எவ்வளோ அமௌண்ட் லோடு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த அமௌண்ட்டை சூஸ் பண்ண சொல்லும், அந்த அமௌண்ட்டை வந்து சூஸ் பண்ணணும். இந்த சூஸ் பண்ணுற அமௌண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மல்டிபிள் ஆஃப் 500ல் தான் நீங்கள் வந்து சூஸ் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 500, 1000, 1500, 2000, 2500 இது மாதிரி மல்டிபிள் ஆஃப் 500ல் தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டை வந்து சூஸ் பண்ண முடியும். மினிமம் அமௌண்ட் 500லேருந்து அதிகபட்சமாக 10,000 ரூபாய் வரைக்கும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த கார்டை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு யூசேஜ் ஃபீ அப்படின்னு ஒன்று பிடிப்பாங்க. ஸோ இந்த ஃபீ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100 ரூபாய் ப்ளஸ் ஒரு 18% ஜிஎஸ்டி, டோட்டலாக உங்களுக்கு 118 ரூபாய் சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. இந்த 118 ரூபாயும் நீங்கள் டிஸ்கவுண்ட் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஜெனரேட் பண்ணக்கூடிய gift கார்டோட அமௌண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4000 ரூபாய்க்கு மேலே நீங்கள் வந்து gift கார்டு வாங்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த யூசேஜ் ஃபீ வந்து டிஸ்கவுண்ட் அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அப்போ உங்களுக்கு இந்த யூசேஜ் ஃபீ அப்படிங்கிற ஒன்று வந்து கிடையாது. ஸோ நீங்கள் வந்து gift கார்டு வந்து ஜெனரேட் பண்ணி வாங்கிட்டீங்க. ஸோ இதுக்குன்னு பின் நம்பர் ஏதாவது உண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக உண்டு. நீங்கள் வந்து கோட்டாக் பேங்கில் ஆல்ரெடி ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 டிஜிட்டில் பாஸ்வேர்டு வந்து கொடுப்பாங்க. அந்த பின் நம்பரை என்ட்ரு பண்ணால் தான் நமக்கு அமௌண்ட் வந்து பெய்ட் ஆகும். அதே மாதிரி இந்த gift கார்டை நீங்கள் வந்து ஆக்டிவேட் பண்ணணும். ஆக்டிவேட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு 6 டிஜிட்டில் வந்து பின் நம்பர் வந்து செட் பண்ண வேண்டியது வரும். ஸோ மற்ற ஏடிஎம்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 4 டிஜிட்டில் தான் பாஸ்வேர்டு வரும். பட் இந்த கார்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது கோட்டாக் பேங்கில் நீங்கள் ஏடிஎம் வாங்கினாலும் சரி இல்லை கிரெடிட் கார்டு வாங்கினாலும் சரி உங்களுக்கு 6 டிஜிட்டில் தான் பின் நம்பர் வந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி இதுக்கும் 6 டிஜிட்டில் பின் நம்பர் வந்து கொடுப்பாங்க. அந்த பின் நம்பரை என்ட்ரு பண்ணால் மட்டும்தான் உங்களால் வந்து அமௌண்ட் வந்து பே பண்ண முடியும். அதே மாதிரி இந்த gift கார்டை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஓடிபியும் வந்து ஜெனரேட் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த gift கார்டோட வேலிடிட்டி என்ன, இந்த gift கார்டு வந்து எவ்வளோ நாள் வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இந்த gift கார்டோட டோட்டல் வேலிடிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் வந்து டைமிங் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து இந்த gift கார்டு வந்து எப்போ வாங்குறீங்களோ நீங்கள் வாங்கினதுலேருந்து
3 இயர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்டு வந்து யூஸ் ஆகும். உங்களுக்கு இதோட வேலிடிட்டியும் 3 இயர்ஸ் தான் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த 3 இயர்ஸ்க்குள்ளே நீங்கள் இந்த கார்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கார்டில் ஒன்ஸ் நீங்கள் ஒரு 4000 ரூபாய்க்கு இந்த கிஃப்ட் கார்டு வாங்குறீங்க. அந்த 4000 ரூபாயும் உங்களோட ரிலேட்டிவ் யாரோ ஒருத்தருக்கு கொடுத்து அவங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. மறுபடியும் டாப் அப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக பண்ண முடியும். டோட்டலாக இந்த கார்டை வந்து இந்த 3 இயர்ஸ்க்குள்ளே வந்து 5 டைம் வந்து டாப் அப் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அந்த 5 டைமில் நீங்கள் வந்து அந்த 10,000 ரூபாய்க்குள்ள எவ்வளோ அமௌண்ட்டை டாப் அப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ உங்களோட அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் வந்து டாப் அப் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி டாப் அப் பண்ணுற அந்த அமௌண்ட்டை வந்து 3 இயர்ஸ்க்குள்ளே வந்து யூஸ் பண்ணி முடிக்கணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து 0 பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட்டும் இல்லை, எந்த ஒரு சேவிங் அக்கௌண்ட்டும் எனக்கு கொட்டாக் பேங்க்கில் இல்லை. நான் வந்து இந்த கிஃப்ட் கார்டை ஜெனரேட் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியும். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் பக்கத்தில் உள்ள பிரான்ச்சை தான் விசிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பிரான்ச்சை விசிட் பண்ணி உங்களோட ஆதார் கார்டு, பேன் கார்டு ஜெராக்ஸ், இது வந்து KYC டாக்குமெண்ட் வந்து கேட்பாங்க. இந்த டாக்குமெண்ட்டெல்லாம் கொடுத்து நீங்கள் வந்து உங்களுக்கான கிஃப்ட் கார்டை வந்து வாங்கிக்க முடியும். அவங்க வந்து உங்களுக்கு கிஃப்ட் கார்டு வந்து கொடுத்துருவாங்க. அதே மாதிரி இந்த கிஃப்ட் கார்டை ஆக்டிவேஷன் பண்ணுறதுக்கு நீங்கள் பிரான்ச்சுக்கு போகிற மாதிரி இருக்கும். ஸோ அவங்க வந்து ஆக்டிவேட் பண்ணி உங்களுக்கு அந்த பின் நம்பரும் வந்து கொடுத்துருவாங்க. வித்தின் 1 ஹவரில் இந்த கார்டு வந்து ஆக்டிவேட்டட் ஆயிரும். அதுக்கப்புறமா நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு நீங்கள் இதை வந்து கிஃப்ட் பண்ணலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவை நீங்கள் வந்து சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கிஃப்ட் கார்டில் அவங்களோட பேரை வந்து நம்ம ஏடிஎம் கார்டில் பிரிண்டட் அடிப்போம்ல. ஸோ நம்மளோட பேர் வந்து ஏடிஎம் கார்டில் பிரிண்டட் ஆகி வரும். அதே மாதிரி இதில் வந்து அவங்களோட பேரை வந்து பிரிண்டிங் பண்ணியும் நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் வந்து கொடுக்கலாம். ஸோ அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிஃப்ட் கார்டு வந்து உங்களுக்கு ஒரு வொர்த்தபுளான ஒரு கார்டு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இந்த கிஃப்ட் கார்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்குள்ளே நீங்கள் வந்து எல்லா விதமான ஷாப்பிங் மால்ஸ், வெப்சைட், அப்புறம் ஷாப்பிங் சைட்ஸ் எல்லா இடங்கள்லையுமே இந்த கிஃப்ட் கார்டை உங்களால் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. இது தவிர அப்படின்னா இந்த கார்டை வந்து நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன்லலாம் வந்து ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கெலாம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சர்சார்ஜஸ் 2.5% வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கிஃப்ட் கார்டிலேருந்து எக்ஸ்ட்ராவாக வந்து உங்களுக்கு வந்து சார்ஜ் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கிஃப்ட் கார்டோட பேலன்ஸை நீங்கள் வந்து செக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ அதுக்கு வந்து வெப்சைட்டோட லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வெப்சைட் லிங்க்கில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் உங்களோட கிஃப்ட் கார்டு நம்பர், அப்புறம் உங்களோட பின் நம்பர், நெக்ஸ்ட் இந்த கால்குலேஷனோட ஆன்சரை என்ட்ரு பண்ணி லாகின் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட கிஃப்ட் கார்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஈஸியாகவே செக் பண்ணிக்க முடியும். இந்த கிஃப்ட் கார்டை நீங்கள் வந்து ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்க வந்து கஸ்டமர் கேரோட நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கஸ்டமர் கேர் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களோட கிஃப்ட் கார்டு நம்பரை வந்து சொன்னீங்க அப்படிங்கிறப்போ ஸோ அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான பின் நம்பரை ஜென்ரேட் பண்ணி ஆக்டிவேஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு இந்த கார்டை யூஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பின் நம்பர் போடணும். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஓடிபியும் வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ ஓடிபி ஜெனரேட் ஆகும். அந்த ஓடிபி என்டர் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேமெண்ட் வந்து சென்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி சேஃப் அண்ட் செக்யூர். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் இல்லை வேறு யாராவது உங்களோட ஆஃபீஸ் ஸ்டாஃப் யாருக்காவது நீங்கள் வந்துட்டு கிஃப்ட் வந்து இந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ இந்த மாதிரி கிஃப்ட் கார்டை நீங்கள் வந்து ஷாப்பிங் பண்ணி அவங்களுக்கு வந்து கிஃப்ட் பண்ணலாம். ஸோ ஃபைனலாக நீங்கள் வந்து இந்த கிஃப்ட் கார்டை வந்து ஆர்டர் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த கிஃப்ட் கார்டு வந்து டெலிவரி ஆகிறதுக்கு மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7 to 10 ஒர்க்கிங் டேஸ் வரைக்கும் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் யாருக்காவது கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு 10 to 15 டேஸ்க்கு முன்னாடியே இந்த கார்டை ஆர்டர் பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து டெலிவரி கொடுப்பாங்க. ஸோ கார்டு வந்து ரிசீவ் ஆனதுமே நீங்கள் வந்து இந்த கார்டை ஆக்டிவேட் பண்ணீங்க அப்படின்னா அது ஆக்டிவேட் ஆகிறதுக்கு 1 டே ஆகும். ஸோ அப்படி இருக்கிறப்போ நீங்கள் முன்னாடியே வந்துட்டு இதை வந்து ஆக்டிவேட் பண்ணி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ ஃபங்க்ஷன் டைமில் நீங்கள் கிஃப்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே இது சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ரீ பிளான் பண்ணி நீங்கள் வந்து இந்த கிஃப்ட் கார்டை வந்து ஜெனரேட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான அமௌண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பர்சனல் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் வந்து டெபிட்டட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வந்து என்ட்ரு பண்ணுறீங்களோ அது உங்களோட அக்கௌண்ட்லேருந்து டெபிட்டட் பண்ணி ஸோ இந்த அக்கௌண்ட்டில் வந்து லோடட் ஆகும். ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொட்டாக் பேங்கோட கிஃப்ட் கார்டு பற்றின டீட்டெயிலு. ஸோ உங்களுக்கு கிஃப்ட் கார்டுனா என்ன, அதை எங்கெங்கே யூஸ் பண்ணுறது, எவ்வளோ வரைக்கும் லோட் பண்ண முடியும், ஸோ என்ன பர்பஸ்க்காக இந்த கிஃப்ட் கார்டை வாங்குறாங்க, இதை பற்றின எல்லா டீட்டெயிலும் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.